ஜனநாயக இயக்கமான அதிமுக வலுவுடன் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக மாணவர் அணி சார்பில் இளம் பேச்சாளர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பழனிசாமி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பல சோதனைகளை கடந்து நிற்பதாகவும் தெரிவித்தார். அவ்வளவு சோதனைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி சந்தித்து அந்த தலைவருடைய ஆசையோடு எதிரிகள் எல்லாம் வீழ்த்தி எவ்வளவோ சோதனைகளும் தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகளையும் தாண்டி அதையெல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம் என்பதை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். முடிவில் சான்றிதழ் பெற்றவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கவுன்சிலர் கூட ஆகாமல் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் பக்குவமில்லாத அரசியல் செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யார் சுற்றுப்பயணம் செய்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் விஜயை விமர்சித்தார். கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் கருதப்பட முடியும். நீங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தொடர்ந்து அமெரிக்க வரி விதிப்பில் ஒன்றிய அரசின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய போது செய்தியாளர்களை பார்த்து உங்களுக்கு ஒரு உணர்வு வேண்டும், பொதுமக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் என மழுப்பலாக பதிலளித்தார். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்ததால் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இரண்டாவது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருந்த அவருக்கு நேற்று இரவு தலை சுற்றல் ஏற்பட்டு உடல்நல பிரச்சனை உருவானது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவாறு மூன்றாவது நாளாக போராட்டத்தை தொடரும் சசிகாந்த் செந்தில் இன்று மீண்டும் தனது போராட்ட களத்திற்கு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் நாளை ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் இருக்கைக்கு கீழ் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உட்பட அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரிக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கோரி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸ் மீது அன்புமணி பதிலளிக்க இன்றுடன் கெடு முடியும் நிலையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி கூட உள்ளதாக பாமக தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த விழாவில் பூண்டி மாதாவை சப்பரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் இறைப்பாடல்களுடன் சுமந்து வந்தனர். இதனையடுத்து பேராலயத்தின் முன்பு கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய விழாவான தேர்பவனி வரும் 8ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரம் அருகே மூதாட்டியிடம் திட்டம் போட்டு நகையை பறித்த சகோதரிகளை போலீசார் கைது செய்தனர். தாம்பரத்தைச் சேர்ந்த மூதாட்டி சுப்புலட்சுமி என்பவரிடம் இருந்து 3 சவரன் நகை திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது மூத்த மகன் குமரவேல் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டியின் 2வது மகன் ரவியின் மனைவி ரேவதி மற்றும் அவரது சகோதரி சுமதி ஆகிய இருவரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மூதாட்டியிடம் திருடிய நகையை இருவரும் சிதம்பரத்தில் உருக்கி புதிய செயினை செய்துள்ளனர். அதனை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் புத்தக திருவிழாவில் அன்பு புத்தக பெட்டியில் மாவட்ட ஆட்சியர் புத்தகம் வழங்கியதை பார்த்த 3 வயது சிறுமியும் புத்தகம் வழங்கி அனைவரையும் அசத்தினார். திண்டுக்கல் புத்தக திருவிழாவில் புதிதாக அன்பு புத்தக பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அன்பு புத்தக பெட்டியில் TNPSC தேர்வுக்கான புத்தகங்கள், சிறுகதைகள், வரலாறு தொடர்பான புத்தகங்கள், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்களை அனைவரும் அன்பளிப்பாக வழங்கலாம். அன்பு புத்தக பெட்டியை திறந்து வைத்த திண்டுக்கல் ஆட்சியர் சரவணன் முதல் நபராக திருக்குறள் புத்தகங்களை தனது பணத்தில் வாங்கி வழங்கினார். இதனை பார்த்த 3 வயது ஜாய் பிரின்ஸ் என்ற சிறுமியும் தனது சார்பில் புத்தகத்தை அளித்தார். புத்தகங்களை கொடையாக வழங்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி. இந்த புத்தகங்கள் அன்பு புத்தக பெட்டி என்ற புத்தக பெட்டியில் சேகரிக்கப்பட்டு பொதுமக்களும் மாணவர்களும் அங்கே சென்று வாசித்து பயன்பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு புதிய புத்தகங்களை வழங்கும் வகையிலும் சமூக பங்களிப்பை அதிகப்படுத்தும் வகையிலும் இந்த அன்பு புத்தக பெட்டி அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் ஆரம்பித்திருக்கிறோம். அன்பு புத்தக பெட்டியில் பெறப்படும் புத்தகங்கள் மாணவர்கள் படிப்பதற்கு உதவும் வகையில் நூலகங்களுக்கு வழங்கப்படும். அறுபடை வீடுகளுள் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டம் கூட்டமாக உலாவரும் மயில்கள் பக்தர்களை பரவசப்படுத்தி வருகின்றன. வேண்டுதலுக்காக கோயில் வளாகத்தில் பக்தர்கள் செலுத்தும் நெல்மணிகள், நவதானியங்களை மயில்கள் கொத்தி தின்பதற்காகவே மயில்கள் கோயில் வளாகங்களில் சுற்றி வருகின்றன. அப்போது ஆண்மையில் தோகை விரித்தாடும் காட்சிகள் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. பக்தர்கள் இதனை செல்போனில் படம் பிடித்து மகிழ்கின்றனர். காலை மாலையில் கோயிலை சுற்றியுள்ள மரங்கள், வள்ளிக்குகை மற்றும் கடற்கரை பகுதிகளிலும் மயில்கள் உலா வருகின்றன. நண்பகல் நேரத்தில் வீட்டின் கூரைகள் மரத்தடி நிழல்களில் ஓய்வெடுக்கின்றன. கோயிலை சுற்றி மட்டும் சுமார் 100 மயில்கள் இருக்கின்றன. அதிக வெப்பம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் தொடர் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. அபுதாபி, துபாயில் அனைத்து போட்டிகளும் நடைபெற உள்ளன. ஆனால் அங்கு அதிக வெப்பம் காரணமாக வீரர்களுக்கு நீரிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என கருதி போட்டிகள் தொடங்கும் நேரம் 30 நிமிடங்கள் தள்ளி வைக்கப்படுகிறது. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டிகள் இரவு 8 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 19 போட்டிகளில் 18இல் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கு வசிக்கும் தமிழர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சந்தித்தனர். தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 1 வார கால அரசுமுறை பயணமாக நேற்று இரவு ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் தமிழர்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சாதகமான அம்சங்களை எடுத்துக் கூறி முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ள முதலமைச்சர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உலகளாவிய தொலைநோக்கு பார்வை கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க பெரும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பதாக ஜெர்மனி தமிழர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அன்புமிகு தமிழக முதல்வர் திரு M.K. வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உலகளாவிய தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சரின் பயணம் வெளிநாடுகளில் நிறுவனங்களை நடத்துவோருக்கு ஊக்கமளிப்பதாக கூறியுள்ள அயலக தமிழர் முதலீட்டாளர்கள் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பு இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே பாலம் ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தனர். I'm pretty sure that under his leadership, Tamil Nadu has become a hub of investment and opportunity. முதல்வர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை வெளிநாடுகளில் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயமாகும். இந்த வரலாற்று நிகழ்வுக்கான உண்மையிலே நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஜெர்மனியில் தமிழர்களுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சரின் சந்திப்பு அளவிட முடியாத பெருமையையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதாக அங்குள்ள இளைய தலைமுறை தமிழர்கள் உவகை பொங்க தெரிவித்தனர். வேர்களை தேடி திட்டம் தங்கள் எதிர்காலத்தை திறம்பட செய்துள்ளதாக அவர்கள் நன்றியுடன் நினைவு கூர்கின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் மந்தைவெளி, நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, கிண்டி, வேளச்சேரி, ஆலந்தூர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது.
இதேபோல் சோழிங்கநல்லூர், மணலி, திருவொற்றியூர், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி சுற்றுப்பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓரிக்கை, பெரியார் நகர், செவிலிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அருகே உள்ள பகுதிகளில் மாலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி நகர், குப்பனூர் ரயில் நிலையம், வடுகப்பட்டி மற்றும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் விம்கோ நகர் பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழையும், கொரட்டூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் பொழிந்தது. ஐயப்பாக்கம், திருவொற்றியூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. நேற்று இரவு பெய்த மழையை இந்த ஆண்டின் முதல் பெருமழை என வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராத்தா பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற பேரணியால் மும்பையின் முக்கிய பகுதிகளில் நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியது. மராத்தா பிரிவினரை ஓபிசி பிரிவில் முழுமையாக சேர்க்க வேண்டும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆசாத் மைதானத்தில் மராத்தா இடஒதுக்கீடு செயற்பாட்டாளர் மனோஜ் ஜராங்கே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஆதரவளிக்க பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆசாத் மைதானம் நோக்கி பேரணியாக வந்து பங்கேற்றனர். குறிப்பாக மேளதாள இடஒதுக்கீடு முழக்கங்களுடன் நடைபெற்ற பேரணி கவனத்தை ஈர்த்தது. பேரணியின் காரணமாக நவி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்தன. மனோஜ் ஜராங்கேவின் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் நிலையில் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை புள்ளி விவரங்கள் நிரூபித்து வரும் நிலையில் அதை பொறுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அறிக்கை விட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சனம் செய்துள்ளார். ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றுள்ளதை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா, அதிமுக கூட்டணி வைத்துள்ள ஒன்றிய பாஜக அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நிரூபித்து வருகின்றன என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முதலமைச்சரின் இந்த பயணமும் முதலீடுகளாகவும் வேலைவாய்ப்புகளாகவும் மாறும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். திருப்பூர் அருகே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது வாகனத்தில் சிலை முன்பு அமர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் மது அருந்தும் காட்சிகள் இணையத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு செல்லும் போது இந்த காட்சி எடுக்கப்பட்டுள்ளது. சூப்பர் பஸ் பாடு பாடு குடி அடிச்சுடு அடிச்சுடு அரா 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 சூப்பரா சரக்குட அம்மா லொகேஷன் தான் மாட்டிட்டானா பம்பரகட்டமா. குஜராத் மாநிலம் பஞ்சமஹால் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு வாசிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகளில் தேங்கிய மழை வெள்ளத்தில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கின. கார்கள் மட்டுமல்லாத ஆட்டோக்களும் மழை வெள்ளத்தில் மூழ்கின. சபர்கந்தா மாவட்டத்தில் உள்ள ஹிம்மத் நகரில் பெய்த கனமழையால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கும் கார்களும் ஏராளமான இருசக்கர வாகனங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. பல வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதற்கிடையே அடுத்த 72 மணி நேரத்தில் குஜராத்தின் பல இடங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. அகமதாபாத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.